கற்றுள்ள மேடையில் அமர்ந்திருக்கிற சான்றோர்களே, இந்த விழாவை, இந்த அரங்கத்தை ஹவுஸ்ஃபுல்லாக மாற்றியிருக்கிற அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பேருக்கேற்றவர் ஜஸ்ட் சிவராஜ் பாட்டீல். PATIL என்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. P என்பது பாப்புலர், P என்பது பொலைட், P என்பது பாசிட்டிவ், A என்பது ஏபிள், அஃபபிள், அட்மிரபிள், அடோரபிள். A. T என்பது ட்ரூத்ஃபுல், டாக்ட்ஃபுல். I என்பது இன்ஸ்பைரிங், இன்வால்விங், இன்டெகிரிட்டி. L என்பது லிசனிங், லேர்னிங், லீவிங் த மார்க் இன் த வேர்ல்ட் அண்ட் லீவ் த வேர்ல்ட். இந்த நேரத்திலே ஒரு புத்தகம் ஒரு மனிதனை எப்படி உருவாக்கும் என்பதை காட்டுகிற ஒரு நிகழ்ச்சி. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், பள்ளிக்கூடத்திலே படிக்கிறவர், நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் அந்த ஸ்கூல் ஃபைனல் SSLC என்ற வகுப்பிலே தோல்வடைந்து விட்டார். அவரோடு படித்தவர்களெல்லாம் கல்லூரி போகிறார்கள். அவருக்கு சோகம். அவர் முடிவு செய்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அந்த முடிவை அவர் வெள்ளிக்கிழமை எடுக்கிறார். சனி, ஞாயிறு, திங்கட்கிழமை ஏதாவது ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ரயில்வேல தண்டவாளத்தை படுக்கிறது என்ற முடிவு செய்கிறார். அதுக்கிடையிலே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, ஒரு லைப்ரரிக்கு போகிறார். லைப்ரரியில ஒரு புத்தகத்தை தருகிறார்கள். புத்தகம் படிக்கிறார், சரியாக இல்லை, மறுபடியும் படிக்கிறார், வீட்டுக்கு கொண்டு போகிறார், அதை படிக்கிறார் 3 முறை படித்து விட்டு அவர் முடிவு செய்கிறார், தற்கொலை செய்து கொள்ளப் போவதில்லை, வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அவருக்கு பிறகு அவருக்கு கிடைக்கிற பெருமை, செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றாரு, BL போறாரு, அங்க போறாரு, பெரிய பதவிகள்லாம் அவர் தேடி வருது. அந்த தேடி வந்து பெருமை பெற்றிருக்கிற அந்த நண்பர் படித்த புத்தகத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? சத்திய சோதனை, மை எக்ஸ்பெரிமெண்ட். அந்த பெருமைக்குரியராக வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நண்பருடைய பேர் எது தெரியுமா? கற்பக விநாயகம். இது உண்மையில் நடந்தது. என்னை உருவாக்கியது ஒரு புத்தகம், அதை விட என்னை உருவாக்கியது ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல். அவர் சென்னைக்கு நீதிபதியாக வருகிற போது அவரோடு நான் அமர்ந்து பணி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதுல என்ன பியூட்டின்னா, முக்கியமான வழக்குகள் எல்லாம் என்கிட்ட கொடுத்துருவாரு, நீங்க எழுதுங்க. அது பூரா நான் எழுதின எழுத்துக்கள் பூராமே ரிப்போர்ட்டபிள் ஆக்கிட்டார் அவரு. அதாவது தனக்கு கிடைக்கிற பெருமையை விட தன்னோடு அமர்ந்திருக்கிற ஆட்களுக்கு பெருமை கிடைக்கிறதே, அதை வருமாக்கிறார். அதான் லீடர். லீடர் Leader is one who makes others leaders, group leaders. That's a leader. எது உயர்ந்த மனிதன்? எவன் உயர்ந்த மனிதன்? Who is a great man? நகர்மணான பிரச்சயாதனேன தியாகே நைகே அமிர்தத்வமானஷவு. நகர்மணா, man of karma? No. நப்ரஜயா, man of masses? No. தனேன, money? No. Then who is a great man? நகர்மணான பிரச்சயா தனேன தியாகே நைக்கே அமிர்தத்வமான சுகு. தன்னை தியாகப்படுத்திக் கொண்டு அடுத்தவர்களை உயர்த்துகிற தன்மை இருக்காதே, இஸ் தி கிரேட் மேன். அன்பின் இருப்பிடம் ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல். பண்பின் பிறப்பிடம் ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல். அறிவின் உறைவிடம் ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல். சொல்ல போனால், சுருங்க சொன்னால், இவர் ஒரு நிறைவிடம். எம்பாடிமெண்ட் ஆஃப் வர்ச்சூஸ். பி பட்டீல் என்கிறார்கள். பி என்பது வேல்யூஸ்,
V என்பது virtues, V என்பது victory. That's called a V. வாழ்க்கையிலே எவ்வளவு பேரை சந்திக்கிறோம், எவ்வளவோ சாதனைகள் செய்யணும் விரும்புகிறோம். எல்லாம் இறைவனுடைய அருள் அன்றி எதுவும் இல்லை. நான் இந்த இடத்துக்கு உயர்ந்து வந்திருக்கிறேன்னா எல்லாமே காரணம் பகவான் பாபா சத்யசாய் பாபா. அவரும் டிவோட்டி, நானும் டிவோட்டி. எனக்கு அந்த காலத்துல அந்த ஸ்கூல்ல படிக்கிற போதோ காலேஜில் படிக்கிற போதோ அடிக்கடி கோவப்படுவேன். ஏன்னா நான் லீடர் சொல்லிக்கிற ஒரு அகம்பாவம். இவரோட உட்கார்ந்த உடனே நான் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டேன். நான் எப்பவுமே சிரிச்சா முகத்தோட இருக்கணும்னு நினைப்பேன். I also conscious about my face. சிரித்த முகம் ஒரு சிறந்த சிபாரிசு கடிதம், நல்ல மனம் ஒரு நாணயமான காசோலை, நல்ல உள்ளம் மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனம். If you got a pure thoughts, pure words, pure actions, you become Mahatma. எவ்வளவு நாளைக்கு வாழ்க்கையில இருந்தீங்க முக்கியம் இல்ல. வாழ்க்கைங்கிறது இவ்வளவு வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையோட முடிந்து போனது இல்ல. வாழ்க்கைக்கு பிறகும் நீங்கள் வாழ்கிறீர்களே, அதுதான் உண்மையான வாழ்க்கை. சிவராஜ் பட்டேல் அவர்கள் என்றைக்கும் நினைவு கூறப்படுவார். அவர் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த பண்பு இருக்கிறது. தமிழ் மொழியில வட்டி முட்டி தட்டி அழகா சொல்றோம். அதில் அந்த பண்பு, தமிழ் பண்புகள் இருக்கிற அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய பண்பு, அடுத்தவர்களை உயர்த்தக்கூடிய. நீங்கள் உயர வேண்டும். ஏன்? அடுத்தவர்களை உயர்த்துவதற்காக. வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற வேண்டும். ஏன்? அடுத்தவர்களை கொடுத்து பாருங்கள். அதனுடைய மகிழ்ச்சி. What is a happiness? Make others happy is a happiness. நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? You make others happy, you will be happy. God will be happy ultimately. அது காரணம் அன்பின் அடிப்படை. அன்பு, அன்புதான். வாட் இஸ் அன்பு? அன்புக்கு அழகியது அறிவு, அறிவுக்கு அழகியது ஒழுக்கம், ஒழுக்கத்திற்கு அழகியது படிப்பு, படிப்புக்கு அழகியது பட்டம், பட்டத்துக்கு அழகியது வேலை, வேலைக்கு அழகியது சம்பளம், சம்பளத்துக்கு அழகியது சேமிப்பு, சேமிப்புக்கு அழகியது கொடை, கொடைக்கு அழகியது கருணை, கருணைக்கு அழகியது அருள், அருளுக்கு அழகியது ஆண்டவன், ஆண்டவனுக்கு அழகியது பக்தி, பக்திக்கு அழகு அன்பு, அன்புக்கு அழகு அறிவு. அன்பும் அறிவு முக்கியமாகத்தான் அது முழுமை, சிறப்பு, பெருமை. The Shivaraj Path is the embodiment of values, virtues, manner, victory. மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ வேண்டிய வாழ்க்கை. எத்துணை காலம் வாழ்கிறோம் என்பதும் அல்ல. அந்த சொல்லுவார்கள், கற்கள் ஒன்று சேருகிற போது அது என்னவாகிறது? சிலையாகிறது. சொற்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? கவிதையாகிறது. கோடுகள் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? அது ஓவியமாகிறது. சப்தம் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? சங்கீதமாகிறது. மலர்கள் ஒழுங்குபடுத்தப்படும் போது என்னவாகிறது? மாலையாகிறது. மனம் ஒழுங்குபடுத்தப்படும் போது அது என்னவாகிறது? புனிதமாகிறது. மனிதன் ஒழுங்குபடுத்தப்படும் போது அவன் என்னவாகிறான்? மகாத்மா ஆகிறான். செடிக்கு அழகு மலர்கள், காற்றுக்கு அழகு தென்றல், வானத்துக்கு அழகு நிலவு, குயிலுக்கு அழகு கூவல், குதிரைக்கு அழகு ஓட்டம், கோட்டைக்கு அழகு அரண், கடலுக்கு அழகு அலைகள், உடலுக்கு அழகு உயர்ந்த உள்ளம், நகருக்கு அழகு தெருக்கள், நாட்டுக்கு அழகு நதிகள், காட்டுக்கு அழகு மரங்கள், வீட்டுக்கு அழகு முற்றம், மயிலுக்கு அழகு தோகை, மனிதனுக்கு அழகு தனி மனித ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம். சிவராஜ் பாட்டு அது கர்நாடகத்துல படியிருந்தா கூட இல்ல, தமிழகத்துல பண்ணக்கூடிய அவர் வந்த இடம்லாம் சிறப்பு. அவர் எங்கெங்க போகிறாரோ அங்கெல்லாம் சிறப்பு. ஈவன் சுப்ரீம் கோர்ட்ல கூட
அழகா கேட்பார். அழகா கேட்டுட்டு நான் டிஸ்மிஸ் பண்ண போறேன் இதான் பண்ணிக்கிறீங்களா கேட்பார். அழகா இன்னாருக்குன்னு இல்லை, எல்லோரையும், அதாவது சரியான ஆட்கள் சரியா பேசுறேன்னா கூட இந்த பாயிண்ட் உணர்ந்து நீங்க பேசுவாங்க அப்படிம்பாரு. அடுத்தவரோட புண்படுத்துறதே இல்லை, அவர் புண்படுத்துற சொல்லுமே இல்லை. அவருடைய பெருமைக்கு என்ன காரணம்னா அவருக்கு ஒரு நேர்மை, அடிப்படை நேர்மை, ஆனஸ்டி, கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கிங், தென் படிவு, அந்த ஹியூமிலிட்டி. ஃபர்ஸ்ட் 3 ஹெச் முக்கியமாங்க. ஆனஸ்டி, ஹார்ட் ஒர்க்கிங் and humility. H first letter. Honesty, hard working, and humility. If all the 3 join together, it will take you to another height. Height. அந்த உயரத்துக்கு பாவர். என்னை பொறுத்தவரையிலே இந்த புத்தகத்தை ஒவ்வொருவரும் இளைஞரும் படிக்க வேண்டும். படித்தால் உங்களால் உருப்பட முடியும். நான் உருப்பட்டது மகாத்மா காந்தியினுடைய அந்த புத்தகம், விவேகானந்தருடைய பேச்சுக்கள். விவேகானந்தருக்கும் சிவராஜ் பட்டேலுக்கும் ஒரு என்னன்னா, இவரும் பிறந்த நாள் ஜனவரி 12, விவேகானந்தர் பிறந்த நாள் ஜனவரி 12, 2 பேரும் ஒன்று. நீங்கள் எப்படி பிறக்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எப்படி இறக்கிறீர்கள் என்பது முக்கியம். பிறப்பு என்பது சரித்திரம், பட் இறப்பு என்பது சரித்திரம். சரித்திரத்தை உருவாக்க வேண்டும். சாதனைகளை ஒன்றுபடுத்தும் போது அது சரித்திரமாகிறது. வாழ்க்கையிலே இவ்வளவு காலம் வாழ்ந்தான் என்பது பெருமை இல்லை, எப்படி வாழ்ந்தான், எதற்காக வாழ்ந்தான், அதன் பெருமை. வாழ்க்கையில் இதையும் சாதிக்கிறோம் என்ற எண்ணம் இருக்கிறது. உங்களை பார்த்து உங்கள் மகன் பெருமைப்பட வேண்டும், உங்களை பார்த்து உங்கள் தந்தை பெருமைப்பட வேண்டும். சொல்வார்கள், தந்தை மகற்காற்றும் நன்றி, தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையத்து முந்தியிருப்ப செயல். அது என்ன நன்றி? தந்தைய மகளுக்கு நன்றி செலுத்தணும். அதே மாதிரி மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோத்தான் கொல்லணும் சொல். என்ன திருவள்ளுவர் என்ன நன்றி யாருக்கு சொல்லணும்? மகன் தந்தை காற்றும் உதவி சொல்றாரு வள்ளுவர். தந்தை மகற்காற்றும் நன்றின்னா அவனுக்கு தந்தைங்கிற பட்டத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்தவன் அந்த மகன். எனவே தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையத்தை முன்னிருக்க செயல், அவையில முன்னாடி உட்காரவை, அது தந்தை மறுக்காற்றும் நன்றி. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல்லணும் சொல். எப்படிப்பட்ட வார்த்தைகள், எப்படிப்பட்ட வார்த்தைகள். மகன் அப்பாவுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும், அப்பா மகனுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். சொல்லுவாங்க, மகன் தந்தையை பார்த்து 15 வயசுல ஹீரோன்னு நினைப்பான், 30 வயசுல வில்லனா நினைப்பான், 60 வயசுல ரியல் ஹீரோ அப்பா அப்படிங்கிற முடிவு இருப்பான். ஏன்? தந்தை வாழ்க்கையில் ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாம் இது பண்ண. அதே மாதிரி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை எனக்கு பிடித்தது. மிக ஒழுக்கமான வாழ்க்கை. நான் நினைத்தது எப்படியாவது சினிமா ஆக்டரா ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அப்போல்லாம் அந்த காலத்துல நிறைய முடிவுகள் வச்சிருப்பேன், ஹீரோ மாதிரி இருப்பேன். எனக்கு நெருங்கிய பழக்கம் எம்ஜிஆர். அவருக்காக ஜெயிலுக்கு போயிருக்கேன். நான் அதுக்கு பின்னாடி ஜட்ஜாகி மற்றவங்களை ஜெயிலுக்கு பறிச்சிருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஜெயில பார்த்தவன் தான். எம்ஜிஆர் விலக்கப்பட்டதுக்கு காரணம் கரப்ஷனை பத்தி பேசும்போது அதுதான் எங்களுக்கு ரொம்ப அதிகமான ஆர்வம். கரப்ஷனுக்கு எகென்ஸ்ட் பேசிக்கலி. நாங்க அட்வொகேட்லாம் போய் அந்த ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணோம். அப்ப சொன்னோம், அண்ணா உங்களை விலக்கலாங்க, கரப்ஷனை பத்தி எடுத்து சொன்னீங்க, அதுக்காக நான் உண்ணாவிரதுக்கு போறோம். அண்ணா சிலைக்கு முன்னாடி, மெட்ராஸ்ல அண்ணா சிலைக்கு முன்னாடி உண்ணாவிரதுக்கு போறோம். அவர் சொன்னாரு, எனக்காக உண்ணாவிரதுக்கு மாட்டான், நாட்டுல லஞ்சம் மலிஞ்சு கிடக்கு, அதை போக்கணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணி யூ கான்ஸ்டிடியூட் என்கொயரி கமிஷன் டுவர்ட்ஸ் தி அலிகேஷன்ஸ் ஆஃப் கரப்ஷன் அப்படின்னு சொன்னார் எம்ஜிஆர். அதே மாதிரி நாங்க போய் 5 பேர் உண்ணாவிரதம் இருந்தோம். ஒரு 1 hour கழிச்சு போலீஸ் வந்துச்சு, அரெஸ்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எதிர்பார்க்காம போறோம். ஐ வாஸ் அன்மேரிட் அட் த டைம். மேரேஜ் ஆன அட்வொகேட்ஸ் இருந்தாங்க. எங்களை உள்ள கூட்டு போனாங்க, ஜெயிலுக்கு கூட்டு போனாங்க. எம்ஜிஆர் எங்களை பார்த்து உள்ள வந்தாரு. பார்த்துட்டு கண்ணீர் வடிச்சாரு. நீங்க எல்லாம் அட்வொகேட்ஸ் எனக்காக ஜெயிலுக்கு போயிருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா
நல்ல செல்லு, டிஃபரெண்ட் செல்ஸ். நாங்களாம் பாட ஆரம்பிச்சோம். ஜெயிலர் வந்து சார் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பாட்டு கேட்கற மாதிரி தானே அப்படின்ட்டு. ஜெயில நான் எனக்கு ஏற்பட்ட ஆனந்தம் இருக்க பெரிய சந்தோஷமான விஷயம். 5 மணிக்கு ஜெயில தங்கா மாங்கா சுண்டல் கொடுப்பாங்க, வெரி டேஸ்ட்ஃபுல். இதுக்காகவே நான் ஜட்ஜான பிறகு லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டிக்காக நான் ஜெயிலுக்கு போய் பேசி அதே மாங்கா தேங்காய் சுண்டலை நான் சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா ஜெயில இருக்கிறவங்க கஷ்டப்படுறத நம்ம பார்க்கணும்ல. அப்ப நம்ம வர்றோம், எவ்வளவோ தீர்ப்புகள்லாம் கொடுக்குறோம். நான் தீர்ப்புகள் கொடுத்தவருடைய விலைக்கு என்னாச்சுன்னா, ஒரு எம்எல்ஏ காந்தி மியூசியத்துக்கு அனுப்பிச்சேன். He filed an application for anticipated bail because land grabbingல he was about to be arrested. Anticipated bail. I granted anticipated bail subject to condition to go to Madurai Gandhi Museum, read Gandhi books until further orders. அப்படின்னு போட்டேன். அதே மாதிரி அந்த ஆள் போய் சிதம்பரம், அட்வொகேட் சிதம்பரம் பழைய மினிஸ்டர், அவர் கையில கொடுத்து, சார் இந்த ஜஸ்டிஸ் கப்பவராயன் என்ன ரொம்ப அவமானப்பட்டுட்டாரு, அதனால நீங்க டெல்லியில சுப்ரீம் கோர்ட்டை போட்டுருங்க அப்படின்னு. சிதம்பரம் சொல்லிட்டாரு, போ மதுரைக்கு போ, டெல்லியை விட மதுரை தான் பெட்டர். மதுரைக்கு வந்தாரு, அவர் படிச்சாரு. படிச்சதனுடைய விளைவு வச்சுன்னா 10 நாட்கள் பிறகு he filed an application for relaxation of condition on the ground. Sir, I have read 10 Gandhi books. You can put any question to me, I will answer. But only thing is, I want a modification. Instead of Madurai, I will come to Chennai and read Gandhi books there in the jail. அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தர் திருத்தக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. நீதிபதிகள்னா மினிஸ்டர்னு வேற, எம்எல்ஏ வேற. ஆனா நீதிபதிகளுக்கு நீதியினுடைய உருவம். They are not gods, but godly functions. அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஏற்பட அது எத்தனை நாள் இருந்தாங்க அப்படிங்கிறது இல்லை. எந்த இடத்துல இருந்தாலும் நீ நல்ல பேர் வாங்க, நியாயமானவர், நீதியானவர், உண்மையானவர், அதை விட அடக்கமா இருக்கு. ஹியூமிலிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இவரை பார்த்தாலே ஜஸ்டிஸ் சிவராஜ் பாட்டீல் 85 மாதிரியா தெரியுது எனக்கு. ஐ see that he is 25, ever 25. சில்வர் ஃபங்க்ஷன். இதனால அவர் 16 பெற்று பெருவாழ் வாழ்வுன்னு சொல்லுவாங்க. அவர் போல என்றைக்கும் வாழ வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும், 16 பெற்று வாழ்க வேண்டும். கலையாத கல்வியும், குறையாத வயதும், கபடு வாராத நட்பும், கன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுபிடி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், தொலையாத நிதியமும், கோணாத கோலும், ஒரு துன்பமில்லாத வாழ்வும், உன் புனித திருமண்ணின் வாழும் வாழ்ந்து அந்த அதற்காக வாழ்க என்று 16 பெற்று பெருவாழ் வாழ்க என்பது அபிராமி அந்ததி. அந்த வாழ்த்தை நாம் எல்லோரும் ஜஸ்டிஸ் சிவராஜனுக்காக பாடுவோம். வாழ்க வாழ்க வாழ்க, பல்லாண்டு வாழ்க. மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும். அது போன்ற தெய்வம் தான் என்னுடைய தெய்வம் மென்டார். He is not only teacher, he is my guru.